கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கும் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் அன்று யூதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கண்டனத்துடன் கூடிய அறிவுறுத்தல். அன்றைய அறிவுறுத்தல் என்ன என்பதையும் இன்றைய நாளில் இதன் மூலம் நமக்கு போதிக்கப்படும் காரியங்கள் என்ன என்பதை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம். வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கூறி மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று போதித்தான். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். யோவான் மனம் திரும்புதலின் உண்மையான அடையாளமாக நல்ல செயல்கள், அதாவது ஃப்ரூட்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒருவன் உண்மையாக மனம் திரும்பினால் அது அவனது வாழ்க்கையில் மாற்றமாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படையான மத சடங்குகள் மட்டும் போதாது, உள்ளத்தில் உண்மையான மாற்றம் வேண்டும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததியினராக இருப்பதைக் கொண்டு தங்களை தேவனுடைய ஜனமாக கருதினர். அவர்கள், நாங்கள் ஆபிரகாமின் வழி வந்தவர்கள், எனவே தேவன் எங்களை தண்டிக்க மாட்டார் என்று எண்ணினார்கள். ஆனால் யோவான், அதுவே ஒருவனை ரட்சிக்காது. நீ ஆபிரகாமின் சந்ததி என்பதால் மட்டும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனிடம் தனிப்பட்ட மனம் திரும்புதலும் நீதியும் தேவையானவை என்கிறார். அதனால்தான் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று மிக தெளிவாக கூறுகிறார். தேவன் யூதர்கள் நினைப்பது போல தமது மக்கள் யார் என்பது பற்றிய எல்லையை அமைத்துவிடவில்லை. தேவனை பொறுத்தவரை அனைவரும் அவருடைய மக்களே. தேவன் எவரையும் தன் ஜனமாக உருவாக்க வல்லவர். யூதர்கள் தங்கள் மரபினால் பெருமை கொள்ள தேவை இல்லை. இது பிற இனத்தாரும், அதாவது ஜென்டைல்ஸ் என்று சொல்லப்படும் புறஜாதிகளும் தேவனுடைய ரட்சிப்பை பெறலாம் என்பதற்கான முன்னுரை. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்று கூறுவதை யோவான் 8:39 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லியும் ஆபிரகாமை போல எந்த நற்கிரியையும், அதாவது ஆபிரகாமின் விசுவாசம், கீழ்ப்படிதல் போன்ற நற்கிரியைகள் செய்யாதிருந்தால் தேவன் எப்படி உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார்? இதுதான் நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால்,
மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். தேவன் மனிதனிடத்தில் மிகவும் பொறுமையாகவே இருக்கிறார். ஆனால் மனம் திரும்புதல் இல்லை என்றால் அவருடைய தண்டனை நிச்சயம். மனம் திரும்புதல் இல்லாத வாழ்க்கை பயனற்ற அத்திமரம் போல் இருப்பது என்பதை விளக்கும் வண்ணமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட அத்திமரத்தை பற்றிய ஓமையை கூறுகிறார். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடு, அந்த மரம் நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று சொல்வதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசித்து அறிகிறோம். தேவன் நாம் விளைவிக்கும் நல்ல கனிகளை பார்த்து நம்மை நியாயம் செய்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவில் நிலைத்திருப்பது மட்டுமே உண்மையான கனி கொடுக்கும் கிளையாக இருக்க முடியும். தேவனுடைய ஜனமாக இருப்பது ஒருவரின் ஜாதியால் அல்லது வெளியோட்ட சடங்குகளால் தீர்மானிக்கப்படாது. மனதின் பரிசுத்தம் மற்றும் உண்மையான மனம் திரும்புதலே தேவனுக்கு பிரியமானது. யூதர்கள் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என பெருமைப்படக்கூடாது. தேவன் அவர்களை உள்ளார்ந்த மாற்றத்திற்காகவே அழைக்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அதை கூறியிருக்கிறதை நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் வாசித்து அறிகிறோம். அதை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். உண்மையான மனம் திரும்புதல் தீமைக்கு மாறாக நல்ல செயல்களை செய்ய வழி வகுக்கும். தேவன் வாக்களிக்கிற ஆவிக்குரிய கனி நம்முடைய ஒழுக்கத்திலும் நீதியிலும் வெளிப்பட வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை காண்பிக்க வேண்டும். யாரும் தமது குடும்ப மரபின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் எந்த கல்லுகளாக இருந்தாலும் தனது ஜனமாக மாற்ற வல்லவர். இயேசுவில் நிலைத்திருப்பவர்களே உண்மையான விசுவாசி. இதனால் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை மாற்றம் ஆளுகை, நல்ல செயல்கள் ஆகியவற்றால் நிரூபிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு நம்முடைய வாழ்வின் அனைத்து பரிமாணங்களிலும் கனிகள் விளைவிக்க வேண்டும். இந்த கருத்துக்களை மனதில் கொண்டவர்களாய் அவர் பாதம் அமர்ந்து அவரையே சார்ந்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். அவரே நம்மை
அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.